ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம். குடும்பங்களின் அரவணைப்பும் சக மனிதர்களின் ஆதரவும் கிடைத்தால் போதும், தங்கள் வாழ்க்கை வழி தப்பாது என்றும் எந்த துறையிலும் சாதிக்க முடியும் என்று மெய்ப்பித்து வருகின்றனர் கோவையைச் சேர்ந்த திருநர் சமூகத்தினர். உடல் ரீதியிலான மாற்றங்களுடன் சமூக ரீதியான ஏற்றங்கள் இல்லாமல் வாழும் திருநர் மக்களின் வாழ்வில் புத்துணர்வை பாய்ச்சுகிறது கோவையில் உள்ள தனியார் கல்லூரி. பாலின மாற்றம் சுட்டிக்காட்டப்பட்டு வேலை பறிக்கப்பட்ட நிலையில் கல்லூரி செயலாளர் வாசுகி தமக்கு வாழ்வளித்ததாக சிலாகிக்கிறார் ராகவி. வந்தோடனே அவங்க வெல்கம் பண்ண விதமே அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. வாமா அப்படின்னாங்க, பேசினாங்க, என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டாங்க. நான் பிகாம் கம்ப்ளீட் பண்ணிக்கோமே மேடம் அப்படின்னேன். சரி, என்ன வேலை தந்தால் செய்வியா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக மேடம் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா வேலை ரொம்ப முக்கியம். அந்த மாதிரி கல்வி கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சு நிறைய பக்கமும் மாறினதுக்கப்புறம் வேலை கேட்டுக்கு தர மாட்டேன்ட்டாங்க. மேடம் வந்தோடனே அப்ரோச் பண்ணி வேலை கொடுத்துட்டாங்க. தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சோனேஷ்குமார் தமிழகத்தின் முதல் திருநம்பி அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர். பெற்றோரின் உதவியால் பாலினம் மாறிய போதும் சமூகத்திற்கு பயந்து பெற்றோரை சொந்த ஊரை விட்டு கோவையில் ஆராய்ச்சி படிப்பை மேற்கொண்டு வரும் சோனேஷ்குமார் பல இடங்களில் பணியாற்றி இருந்தாலும் தற்போது சுதந்திரமாக எங்குமில்லாத வகையில் மாத ஊக்கத்தொகையுடன் முனைவர் பட்டத்துக்கான ஆய்வுக் கல்வியில் இருக்கிறார். எந்த காலேஜ்லயுமே இல்லாத ஒரு யூனிக் ஃபெசிலிட்டி அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் கூட இப்போ வரையும் எங்களுக்கு எந்த ஸ்காலர்ஷிப்புமே அஃபோர்ட் பண்ணல. மேம் எனக்கு ஸ்காலர்ஷிப் மந்த்லி 60,000 கொடுத்துருவாங்க. ஸோ மந்த்லி மற்றவங்களுக்கு எப்படி சேலரி போகுது என்ன எனக்கு தெரியாது. மேம் எங்க இருந்தாலும் எனக்கு அந்த செக் கரெக்டாக சேர்ந்துரும். மந்த்லி எந்த மந்த்துமே எனக்கு தவறுனதே கிடையாது. முதல் திருநங்கை செய்தி வாசிப்பாளர் பத்மினி பிரகாஷ் முதல் திருநம்பி பேராசிரியர் என்ற அடையாளத்தையும் பெறும் வகையில் கோவையில் தனியார் கல்லூரியில் தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறார். மனிதனை மனிதனாக மாற்றும் கல்வி, பண்பட்ட சமூகத்தை உருவாக்கும் கல்வி மற்றும் எல்லாருக்கும் எல்லாமும் பெற வேண்டும் என்ற சமத்துவத்தை தான் பணிபுரியும் கல்லூரி செய்து வருவதாக கூறுகிறார் அவர். கல்வி மட்டும்தான் மற்ற இதில் இருந்து மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை படைத்தது. பண்பட்ட மனிதனாக கொண்டு வர்றதும் கல்வி தான். அப்பேற்பட்ட கல்வியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். எல்லாரும் எல்லாமும் பெற வேண்டும் அப்படிங்கிறது தான் உண்மையான சமத்துவம். அந்த சமத்துவத்தை எங்கள் கல்லூரி தான் முதல்ல எடுத்திருக்குங்கிறதுல மிகப்பெரிய பெருமையோடு சொல்லிக்கிறேன். ஏன்னா இங்கே மாணவர்களாகட்டும், உடன் பணிபுரியும் சக பேராசிரியர்களாகட்டும், எங்களுடைய இயக்குனர் அம்மா அவர்களாகட்டும், எந்த பார்ஷியாலிட்டி அதெல்லாம் எதுவுமே பார்க்கறதில்ல. எங்களுக்கான கழிப்பறையிலிருந்து நூலகத்தில் எங்களுக்குன்னு தனி ரேக், திருநர் சமூக படைப்புகள்னு சொல்லிட்டு ஒரு ரேக் இருக்குது. நேர்மையாக உழைக்க வேண்டும் என ஆசைப்படும் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு தங்கள் கல்லூரி வாசல் எப்போதும் திறந்திருக்கும் என்கிறார் இந்த முன்னெடுப்பை மேற்கொண்டு வரும் தனியார் கல்லூரி செயலாளர் வாசுகி. கவர்மெண்ட் எத்தனையோ இட ஒதுக்கீடுகள் கொடுக்கறாங்க. நம்ம எக்கனாமிக்கலி பேக்வேர்டு அண்ட் அண்டர் பிரிவிலேஜ்டு அப்படின்ட்டு எல்லாம் நம்ம நிறைய கொடுக்கறோம். ஆஃபன்ஸ்க்கு கொடுக்கறோம். அம்மா அப்பா இல்லாதவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு இட ஒதுக்கீடு கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா அவங்க நான் எங்க கல்லூரியில 2 பேர் இருக்கிறாங்க. சிறந்த ஆசிரியைகள்னா அவங்க தான். அது நான் சொல்லல, நான் கொடுத்ததில்ல, எங்க மாணவர்கள் சொல்றது. ஸோ மாற்றத்துக்கு நாம தான் we should take the first step. தடங்கல்களை தாண்டி உழைப்பும் உண்மையும் இருந்தால், கூடவே கல்வி செல்வமும் இருந்தால் யாருக்கும் வானம் வசப்படக்கூடிய ஒன்றே என்பதை நிரூபித்து வருகின்றனர் திருநர் சமூகத்தினர். சமூக மாற்றம் வீறு கொண்டு எழுந்து வரும் நிலையில் கல்வி, வேலைவாய்ப்பு, இடஒதுக்கீடு என அரசு முன்னெடுக்கும் மாற்றம் திருநர் சமூகத்துக்கான சுயமரியாதை வாழ்வியலுக்கும் வளர்ச்சிக்கும் அச்சாணியாக அமையும் என்பதே இவர்களின் ஒற்றை குரலாக உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் ஐஸ்வர்யா, கோவையிலிருந்து. ஊழலை ஒழிக்க ஏழைகளின் வாழ்வில் ஒளியேற்றிட தமிழகத்தின் நலன் காக்க பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தரும் எங்களின் அண்ணனே. ஒன்று கூடுவோம் வென்று காட்டுவோம் என்றும் தளபதிக்காக எஸ் மாரியப்பன், மாவட்ட கழக செயலாளர், தென்காசி வடக்கு மாவட்டம்.